பரிமாங்கிற லேடி நைட் தனியா போயிட்டு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து அவங்கள கார்க்குள்ளேயே வச்சு தப்பா நடந்திருப்பாங்க. இந்த கேஸ் தான் இப்ப கோர்ட்ல நடக்கும். இப்ப டிஎன்ஏ சாம்பிள் வச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த 4 பேர் குற்றவாளி இல்லன்னு வந்திருக்கும். அதனால அட்வொகேட்டுமே மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 2வது முறையும் அவனுக்கு மேல தப்பு இல்லன்ற மாதிரி ரிசல்ட் வந்துருது. அதனால ஹீரோயினும் அதுல ஒருத்தரோட அப்பா பணக்காரரு, அவர் தான் ரிசல்ட் எல்லாம் மாத்தி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஜட்ஜுமே அவங்க மேல தப்புன்னு ப்ரூவ் பண்ணாததால அவங்களுக்கு பெயில் கொடுத்துறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி இவங்களோட ரிசல்ட் எல்லாம் அந்த பணக்கார அப்பா தான் மாத்தி வச்சிருப்பாரு. பரிமாக்கு இப்படி ஆனதால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து அவங்களுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தொட்டா கூட பரிமாக்கு அதுதான் நினைவு வருது. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு துணையா இருக்காரு. மறுபடியும் வேலைக்கு போலான்னு போனா டீச்சர் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கண்டிப்பா பசங்க எல்லாம் உங்களை தப்பா பேசுவாங்க, அது உங்க மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதனால வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. யாருன்னே தெரியாத ஒரு மர்ம நபரும் இப்ப அந்த 4 பசங்களை ஒருத்தனை சாகடிச்சிடுறாரு. இதனால மத்தவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பணக்கார அப்பாவும் சீக்கிரமா பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அன்னைக்கு இவங்க 4 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்கன்றதுக்கான ஆதாரமும் ஹீரோயினும் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி சீக்கிரமா ப்ரூவ் பண்ண சொல்லி ஜட்ஜ் சொல்றாங்க. பணக்கார அப்பாவை என் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த தப்பு பண்ணாங்க, ஆனா இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே போயிடுன்னு ஹீரோயின் கிட்டே கேக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த பணக்கார பையனுமே யாரோ துப்பாக்கியில சுட்டு சாகடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அண்ணன் கார்த்திக் தான். அவரோட வைஃப்க்குமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா கோர்ட்ல தீர்ப்பே கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு ஜட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவரே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயினோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லி அண்ணனை அடுத்த நாள் பரிமாவே கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி வக்கீலுமே இவங்க மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு நேட் நைட்ல உனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி இவங்களே தப்பா பேசுறாரு. அதனால கோவப்பட்ட பரிமாவோ அவங்க முகத்துல இருக்க முக்காட கழட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சார் பொண்ணுங்க மேலே தப்பு சொல்லிட்டு இருப்பீங்க? அவ்வளவு லேட் நைட்ல நீயா வெளியே வந்த, உனக்கு அங்க என்ன வேலை இருக்குன்னு தப்பு பண்ணவங்களை தான் நீங்க கேள்வி கேட்கணும், பாதிக்கப்பட்டவங்களை இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு உங்களுக்கு நடந்த கொடுமையை ஜட்ஜி கிட்டே சொல்றாங்க. அந்த 4 பேர் கூட சேர்ந்து 40 வயசு ஆள் ஒருத்தனும் இவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பான். அதை இப்போ போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவனோட பொண்ணையே இப்ப சாட்சி சொல்றதுக்கோ கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அவனுமே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிருப்பான், அந்த பொண்ணு பார்த்திருப்பா. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அவனுங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்கன்றத ஹீரோயினுமே சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சி வக்கீலுமே அந்த சின்ன பொண்ணையே குழப்பி விட்டுடுறாரு. இதனால ஹீரோயினோ கோவப்பட்டு இந்த சாட்சி எல்லாம் வச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா தைரியமா நாளைக்கு எல்லாருமே தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஜட்ஜுமே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துறாரு. இப்ப கார்த்திக்மே பண்ண 2 கொலைக்காக சரண்டர் ஆயிருப்பாரு. ஆனா பணக்கார வீட்டு அப்பாவுமே கார்த்திகை சுட்டு சாகடிச்சிடுறாரு. இப்ப கடைசியா பரிமாவும் கொஞ்ச நாள்ல அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறாங்க.